ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஜாப் ஒன்று எடுத்து பண்ணோம். சேம் இன்றைக்கி நம்ம இன்னொரு ஜாப் எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 5000 இருக்குது. சரி உள்ள போகலாம், திருப்பி ஒரு பிக்கப் பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஏரியாவை செலக்ட் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே ஓகே, நம்ம இப்படி ட்ராவல் பண்ணி வரது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து எனக்கு இந்த ரெட்டு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. உள்ளே போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம், பார்த்துட்டு எடுக்கலாம். இந்த ட்ரக் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஓகே, நம்ம இதை ஜாப் எடுக்கலாமே. நம்ம இடத்துல இருந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வர போகிறோம். ஓகே, இடம் வந்து நைட்டாக மட்டும் இருந்துடக்கூடாது. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு மண்டே 2:47 PM போட்டுக்குது. இது நைட்டா இல்லை மதியானமான்னு தெரில. மதியானமாக தான் இருக்கும், நைட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. எஸ், ஓகே குட். இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் ட்ரக்கா? ஐயோ, எடுத்துடலாம், வண்டி எடுத்துடலாம். கரெக்டாக வண்டி பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள், தெரியுதுங்களா? ரெண்டு ஜாயிண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து நம்ம இது பெண்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், இல்லாட்டா இது இதுதான் நினைக்கிறேன், தெரியல. ஓகே, ஹார்ன் அடிக்கலாம். கேட்டை திறக்கட்டும், கேட்டை திறங்கப்பா. ஓகே, கேட்டை திறக்கிறானுங்க. ஓகே குட், வெளியே வரலாம். நம்ம வந்து இப்போ ரைட் சைடு போகணும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு எதாவது வராங்களா? வராங்க, 2 பேர் வராங்க. அந்த சைடு பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஏறி போயிட வேண்டியதான். பக்காங்க. இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு மதியானம் வந்து அங்கே வந்து PM 3 மணி ஆக போகுது. ஓகே, நம்ம இங்கே தான் போகணும். சிக்னல் வேறு போட்டிருக்கு, இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். ஏய் ஐயோ, ஓகே சரி போகலாமா? சிக்னல் போட்டாச்சு. இதில் பார்த்தும் போகணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ட்ரக்காக இருக்கிறதுனால, நிறைய இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வண்டி ஓட்டி ஆகணும், இல்லாட்டா போய் எங்கே இடிச்சு கிடிச்சிடக்கூடாது. ஆனால் நம்ம எப்படி ஓட்டுவோம்? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற ஒரு டிரைவர், அதனால் நம்மக்கிட்ட எந்த வண்டி இருந்தாலும் நம்ம எப்படி ஓட்டுறோமோ அப்படி தான் ஓட்டுவோம். பாப்பா பாப்பா பார்த்தீங்களா, இடிச்சிட்ட மீல் வந்திருக்கா, சாரி. இண்டிகேட்டர் போட்டு நம்ம இந்த சைடு திருப்பிடலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ, நான் வேகமாக வந்துட்டுருக்கேன். நல்ல வேலை இடிச்சிருப்பேங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வேறு வழி இல்லை. நம்ம இங்கே ஸ்லோவெல்லாம் போனால் வேலை கேட்காது, வேகமாக போகலாம். அதே நேரத்தில் இடிக்கவும் கூடாது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே, இடம் பக்காவாக இருக்குது. தெரியுதுங்களா? இடம் சூப்பராக இருக்குது. பக்கா 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 பக்கா. ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வேகம் போகலாம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேலே போனால் ரெட் சிம்பிள் வந்துடும். நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. பார்த்தீங்களா, வந்துச்சு பாருங்க. அதுக்குள்ள இதுதான் இதாங்க. ம் அவன் வந்து இதை தான் கரெக்டாக போகணும் நம்ம. இல்லை என்றால் ஃபைன் போட்டுருவானுங்க. அது நம்ம கரெக்டாக போவோம். போட்டானுங்க பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஃபைனு. அந்த ஃபைன் தாங்க. நீங்கள் என்னென்ன யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம தமிழ் டிரைவர்னால இவனுங்க இங்கிலீஷில் போடுற ஃபைன் வந்து நமக்கு தெரிய மாட்டுது. சில ஃபைன் கண்டுபிடிச்சிடலாம், சில ஃபைனை கண்டுபிடிக்க முடியல. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் நமக்கு தேவை. நமக்கு இருக்கவே இருக்குது மேப் இருக்கிறனால மேப் வச்சு நம்ம இந்த ஊருக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். மேப் இல்லைனா தான் கஷ்டம். ரூட்டு கண்டுபிடிச்சலாம் போக முடியாது. ஆனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட மேப் இருக்குது. தைரியமாக பக்காவா ஈஸியாக போயிடலாம். ஆறு அடிச்சுட்டு இடிச்சிடாதீங்களா. பாருங்க, ஒரே லைனில் தாங்க வரேன். ஒருத்தர் கார் பாருங்க எப்படி ஏறாரு பாருங்கள. வான டேய் போ. நான் வர. இது வந்து சின்ன வண்டி கிடையாது, பெரிய வண்டி. இச்சனா அவள் தான் ஏறிட்டேன். இதில் ரெண்டு சவுண்ட் இருக்கு பாருங்க. இவன் அப்படியே போய் இவனையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இங்கே ஒரு டவுனா. ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டாக கண்ட்ரோலில் டர்ன் பண்ணிடலாம். நான் எப்படின்னா நம்ம ஊரோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன், அவங்க ஊர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. பாருங்க, அவனுங்க ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி தான் போகிறானுங்க பாருங்க. நம்ம அப்படிலாம் ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டினா எப்போ போய் சேர்றது? அவ்வளோதான். நான் அப்படியே போயினே இருறேன் பாருங்க. அப்பா, பார்த்தீங்களா அந்த வியூவை? பார்த்தீங்களா, வேற லெவலில் இருந்தது பாருங்க. இடிக்கக்கூடாது. பக்காவான ஒரு இதில் போயிட்டுருக்கேன். ஓ, ஓகே, இங்கே ஏதோ டேர்ன் வருது போகுது. அவங்களாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ரூல்ஸ்னால் கரெக்டாக 55 தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. நம்ம ஸ்ட்ரைட்டு தான் போகணும். பார்த்தீங்களா, சரியான கேமரா வியூ உள்ளது. அப்பா, பாக்கா கிட்ட இன்னும் 2 மணி நேரம் இருக்குங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், அப்படி தான் நினைக்கிறேன். ஆஹா, தப்பு பண்ணிட்டேனா? இல்லைங்க, கரெக்டாக தான் போயின்னுக்கிறேன். நான் எதுக்கு இப்படி வந்தேன் சம்மந்தமே இல்லாமல்?
அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபேர் பண்ண இப்படி ஒரு ரோடு இருக்கா, அங்கே போய் ஒரு சின்ன ஒரு வழி இருக்கு பாருங்க. எப்படியோ கரெக்டாக வந்துட்டாங்க அப்பா. ம் இப்போ நம்ம ஒரு லெஃப்ட்டு ரைட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போய் ஒரு வீட் பாருங்களேன். இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டு நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியோட ட்ராவலே பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் ஆகிடும், எக்ஸ்ட்ரா எழுந்துடும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் கரெக்டாக கவனித்து போகணுங்க, இல்லாட்டா ரொம்ப டேஞ்சர். அவ்வளோதான், வந்துட்டோம், கரெக்டான ரூட்டு பிடிச்சிட்டோம். இப்போ போடு, எப்படி வருது பாருங்க வண்டி. பின்னாடி வேற ஒரு கார்காரன் வரான். அவனுக்கெல்லாம் மரியாதை தர தேவையில்ல, அதனால் ஏறி போயினே இருக்கலாம். இப்போ இந்த டைரக்ஷன்லேயே போகலாம். பெரிய வீலுங்க வண்டிக்கு, இது பெரிய அப்பா எப்படி இது பாருங்களேன். இதில் நிறைய இந்த கேமரா விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சாரி சாரி சாரி, நான் உங்களை இடிக்கணும்னு நினைக்கல. நீங்கள் தப்பிச்சு போக முடிச்சு இது பண்ணி போகலாம், பட் ஆனால் நான் அந்த ரூட்டில் தான் வந்திருக்கணும். இருந்தாலும் இடிக்காமல் போக முயற்சி பண்ணுறேன். இது உங்களுக்கு மலை மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற மாட்டுது வண்டி, லோடு அதிகம். அதனால தான் நம்ம என்ன தான் பண்ணாலும் பாருங்க தெரியுதா, புஷ் பண்ணி தான் தள்ளுறேன். ஐயோ இச்சிடாதரா பாவண்டாவன். வா, ஏற மாட்டுது வண்டி தெரியுதா, கஷ்டப்படுது ஏறதுக்கு. ஏன் அங்கே போய் நிறுத்தி வச்சுக்கிறான வண்டியை, அட பாவிங்களா. ஏய் எல்லாரும் பாருங்களேன் எப்படி திரும்புறாங்க பாருங்க, அட்டா பாவிங்களா. என் வண்டி வரதை கூட ஒரு இது பார்க்க மாட்டேறீங்க. அவனு பாட்டு ஏறி திரும்புறானுங்க பாருங்களேன். ஏய் திரும்பிடாதா, அப்புறம் எச்சு தள்ளிட்டு போயினே இருப்பேன். ஏன் எல்லாம் ஸ்லோவாக போகிறானுங்க. இவங்களுக்கு இவ்வளோ தான் போகணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குங்க, ஆனால் நமக்கு அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது. ஓ ஓ ஓ, நாம அப்படியே தெரியுதுங்களா, இவங்க இவ்வளோ தான் ஸ்பீடு போகணும். நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடணும், அவ்வளோதான். ஐயோ இச்சிடாதரா. எப்படி இருக்கு பாருங்கள், 2 வண்டி பாருங்களா பக்கத்து பக்கத்தில் போயிட்டு இருக்குது. ஆனால் இவர் அப்படியே போவோம் வண்டி. அப்பா அவன் அந்த ரூட்டை பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ போகலாம். இப்போ வந்து நமக்கு இன்னும் 55 தான் இருக்குது. 55 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்கானுங்க இது வரைக்குமே, அதுக்கு மேலே கொடுக்க மாட்றானுங்க. ரோடு பக்காவாக இருக்குது, ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு ரோடு. மேலேயே போயிடலாம், மேலேயே தான் போகணும், வேறு வழியே இல்லை. கீழே போனால் வேறு ரூட்டு, அது நமக்கு தேவையில்லை. அப்படியே மேலேயே ஜம்முன்னு போயிடலாம். இருட்ட வேற போகுது. பின்னாடி வண்டி வராம பாருங்களேன். ஏய் பஸ்ஸுக்காரா. கரெக்டாக வந்துட்டேங்க.
ஓரளவுக்கு. ம். இது 2 வேவா? சிங்கிள் வேவான்னு தெரியலையே. இடிச்சாதடா. ஐயோ! எவ்வளோ கேப்ல போயின்னு இருக்கணும் பாருங்க. ஐயோ! ஐயோ! இடிச்சிடாத அவங்கள போயிட்டு. ஐயோ! என்ன வேகம் பார்த்தீங்களா? இப்போ ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்ல. ம். நம்மக்கிட்ட பிக்கப் பண்ண பொருளும் டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த இடத்துல சீக்கிரமாக போயிடணும். ரூல்ஸை மதிக்கணும். பட் ஆனால் ரூல்ஸை மதித்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தான் போக முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு டேர்ன் அடிக்கணும். நான் இது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இடிக்காமல் திருப்பு. அடா பாவிகளா! இடம் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் பார்த்தா பாருங்களேன், தெரியுதுங்களா இடம்? வேற லெவல். ஓகே, நம்ம அப்படியே போயிடலாம். சுகம் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இனிமேல் வந்து இது பண்ண முடியாது. ஸ்லோ பண்ணிக்கோ, ஸ்லோ பண்ணிக்கோ. கரெக்டாக பெண்டு. ஓ சூப்பர். பார்த்தீங்களா? ஸ்டாப். இண்டிகேட்டர் போடு. சிக்னல் போட்டவுடனே உள்ளே போயிடலாம். மணி 7:30ங்க அந்த ஊரில். அதான் கொஞ்சம் இருட்டிச்சு. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஓ, நம்ம இண்டிகேட்டர் விடலையா? நம்மளுடைய சிக்னல் இன்னும் கிடைக்கல. இல்லை, லைட்டு போடுங்கப்பா. எவ்வளோ நேரம்ப்பா? போட்டாங்க. ஓ, நான் வேறு இடம் கூட திருப்பிட்டேனா? சரி, ஓகே. இங்கேயும் இடிச்சிடாத. இது வரைக்கும் என்ன தான் ஃபாஸ்ட்டாக வந்தாலும் நீ இடிக்காமல் வந்துக்கிற. அது வரைக்கும் சந்தோஷம். கிட்ட வந்தாச்சு. நில்லுங்க நில்லுங்க, போயிடா, வந்துடாதீங்க. பக்காங்க, அவ்வளோதாங்க. ஒரு எல்லாம் வந்துட்டாங்க. அது ஒரு 2 விஷயம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஒரே இதில். பக்காவான நேரம். டிரைவ் சிறப்பாக முடிஞ்சுது. அவ்வளோதான். என்டர். இதில் 2 விதமாக நிறுத்தலாம் போட்டிருக்காங்க. ஒன்று இங்கே, அங்கே நிறுத்தலாமா? நிறுத்தி நம்ம இறக்கி வச்சுருவோமா? ட்ரை பண்ணுவோமா? பார்த்தா லைக் வேணாம். வேறு ஒன்றில் நான் ட்ரை பண்ணி காட்டுறது வேணாம், ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு பாதி நேரம் ஓடிடும். இப்போ நம்ம பாருங்கள், எக்ஸலண்ட், முடிச்சிட்டோம். பாப்பா எவ்வளோ தூரம் போகுது. சூப்பர், முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 10,000 வந்துச்சு பாருங்கள், வந்துருச்சு. இந்த மெயிலெலாம் எனக்கு வேணாம்ப்பா. என்ன லோன் தானே கேட்க போகிறீங்க? ஆமாம், லோன் எடுத்தால் நம்ம வந்து இப்போவே ட்ரக்லாம் வாங்கலாங்க. ட்ரக் வாங்கி நம்ம சொந்தமாக ட்ரக்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் காசு மட்டும் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் லோன் எடுத்துக்கலாம். லோன் எடுத்தால் நிறைய ட்ரக் வாங்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, பக்கவாக இருந்தது, பார்த்துருப்பீங்க. சேம் அப்படி தான் நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போய் இங்கே போய் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஜாப்பை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஜாப்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் ட்ரக்கெலாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அப்படி போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து இப்படி தான் நம்ம வந்து சொந்தமாக ட்ரக் வாங்க முடியாதனால நம்ம பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்ததில் பார்க்கலாம். ஓகே, பாய்.